இங்க ஒருத்தன் ஆபீஸ்க்கு டைம் ஆகிருச்சுன்னு வேமா ஓடி வர்றான். அப்பா அவனோட சூட்கேஸ் திறந்து பேப்பர் எல்லாம் கீழே விழுந்துருது. இவனும் வேமா எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்குள்ள போலாம்னு பாக்குறான். பட் அதுக்குள்ளே அவனோட பாஸ் கதவை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இவனும் டோரை தட்டி கூப்பிட அவரோ நீங்க யாருன்னு கேக்குறாரு. இவன் நான் இங்க கிளர்க்கா இருக்கேன், ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன், அதான் லேட் ஆகிருச்சுன்னு சொல்றான். பாஸ் அவனை ரூம்க்கு வர சொல்லிட்டு இதோட 3 தடவை லேட்டா வந்துட்ட, நீ ஒழுங்கா வேலையும் பார்க்க மாட்டுக்கன்னு சொல்லி ரொம்ப திட்டுறாரு. இவனும் 1 நிமிஷம் தான் லேட் ஆச்சு, இனி கரெக்ட் டைம் வந்துருவேன் சார், மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். அப்ப அவருக்கு ஒரு கால் வருது. அவர் அதுல பேசிட்டு இருக்கும்போது இவன் அங்க உள்ள நியூஸ் பேப்பரை பாக்குறான். அதுல லாட்டரி டிக்கெட் வின் பண்ணவங்க இன்னும் பணத்தை வாங்கலன்னு போட்டிருக்கு. அப்பதான் இவனுக்கு இவன் லாட்டரி டிக்கெட் வாங்கினதே ஞாபகம் வருது. அவனோட டிக்கெட் எடுத்து நம்பர் செக் பண்றான். பார்த்தா இவனோட டிக்கெட்டுக்கு தான் லாட்டரியே விழுந்திருக்கு. அப்படியே மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்பவன் பாஸ் உங்களை நான் எதுக்காக வேலையை விட்டு தூக்க கூடாது, ஒரு காரணம் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவனும் அங்க உள்ள சிசர் எடுத்து டேபிள்ல இருந்த பந்தை வெட்டிடுறான். அப்படியே பாஸோட ஒய்ஃப் போட்டோவை பார்த்து ரொம்ப கேவலமா இருக்காங்கன்னு சொல்ல அவர் டென்ஷன் ஆகி உன்னை வேலையை விட்டே தூக்கிட்டேன்னு சொல்றாரு. இவனும் நானே வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு பாஸோட டையை வெட்டிடுறான். அவர் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணலாம்னு போக இவன் போன் வயரையும் வெட்டிட்டு ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டு வெளியில போலாம்னு பாக்குறான். அப்போ திடீர்னு அலாரம் சவுண்ட் கேக்குது. இவனும் குழப்பத்திலேயே சுத்தி முத்தி பாக்குறான். பார்த்தா இவன் பெட்ல தூங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கனவுதான். இப்போ டைம் 8:57 ஆனதும் இவன் வேமா ஆபீஸ்க்கு கிளம்பி ஓடுறான்.